காங்கிரஸ் எதிர்ப்பு ஏற்கனவே 57 காமராஜர் வந்து வெறுப்பு. ஆயிரக்கணக்கான மக்கள் மீது காங்கிரஸ் கட்சியும் காமராஜர் தலைமையில் தென்பாண்டி மண்டலம் மூலம் ஒரு யுத்தத்தை நடத்தியது. அந்த வெறுப்பின் உச்சத்தில் இருந்த மக்கள் காங்கிரஸ் மீது. தலைவர் தேவர் திருமணம் இறைவனடி சேர்ந்தவுடன் அந்த கூட்டத்திலே அண்ணாதுரை அவர்கள் பேசி எம்ஜிஆரும் அமர்ந்து காங்கிரஸ்காரன் சுலோ பாய்ஸ் கொண்டு விட்டான் என்ற பயங்கரமாக போட்டு உடைத்த விளைவு ஃபார்வர்ட் பிளாக்காரர்கள் பூரா அண்ணாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை 63 பசுமுன்னிலை எடுத்து விட்டார்கள். அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் தமிழ் என்ற உணர்வோடு அந்த ஒரு அண்ணாவை ஆதரிக்கவில்லை. காங்கிரஸ் எதிர்ப்பு என்ற ஒற்றை குறிக்கோள் காங்கிரஸை கருவறுக்க வேண்டும், காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்ற சபதத்தை அன்று அந்த மக்கள் எடுத்தார்கள். அதை அண்ணாதுரையும் திராவிட இயக்கம் அறுவடை செய்து கொண்டு அதான் அண்ணன் சொல்றது உண்மை, அறுவடை செய்து விட்டார்கள் என்பதால் வரலாற்று உண்மை இல்லை. அதுதான் அத 57ல் தேவர் மீது பழி சுமத்தும் போது அன்னைக்கு துணையா நின்றது கம்யூனிஸ்ட் கட்சி. தேவருக்கு துணையாக நின்றது, தேவருக்கு துணையாக நின்றது, நீதியின் பக்கம் நின்றது. ஆமா, நடந்த உண்மையை எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னது. எந்த அண்ணாதுரை நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இரட்டை வேடம் போட்டு சென்றாரோ அதே அண்ணாதுரை ஐயாவுடைய இறைவனடி சேர்ந்த அன்று பசுமொன்னில் காங்கிரஸ் எதிர்ப்பான வீச்சு உரைதான் இவர்களுக்கு அண்ணாதுரைக்கு வெற்றியை கொடுத்தது சொல்லலாமா? ஆமா, கண்டிப்பா. அதுல என்னன்னா அதுக்கு முன்னாலையெல்லாம் இந்த நம்ம ஊர்கள்ல இந்த திமுக கூட்டங்களை நடத்த விட மாட்டாங்க. சாமி இல்லாத கட்சிக்காரங்க தென் மாவட்டமே ஒத்துக்கிறாரு. ஆமா, தென் மாவட்டமே வந்து இவங்களை சாமி இல்லாத கட்சிக்காரங்கன்னு ஊருக்குள்ள நிகழ்ச்சிகள் நடத்த விட மாட்டாங்க. இதெல்லாம் பண்றது உண்டு. ஒரு காலம் இதுக்கப்புறம் என்ன பேசுவாங்கன்னா, ஒரு திமுக பொதுக்கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல காமராஜரை கண்ணா அப்படின்னு திட்டி பேசுவாங்க, நானே பேசிக்கிறேன், தேவரை வாழ்த்தி பேசுவாங்க. நிறைய கூட்டங்கள் இப்படி பேசின உடனே இவங்க காமராஜர் தானே திட்டிட்டு போறான் அப்படின்னு விட்டது. அதுக்கடுத்து தேவரை வாழ்த்தி பேசுறது. இவங்க தான் வார்த்தை ஜாலம் தெரிஞ்சவங்க இல்லையா, பேச பேச ஊடுருவ அது வரைக்கும் உள்ள கருப்பு சட்டை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச ஆட்கள் பூரா உள்ள ஊடுருவ ஆரம்பிச்சாங்க. இதுக்கு அடுத்து தொடர்ச்சியா வந்து ஒரு அண்ணாதுரையுடைய பேச்சு, அதை தொடர்ந்து ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்களும் எப்படியாவது காமராஜ் ஆட்சியை வீழ்த்தணும், மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அப்படின்னு சொல்லி சரி காங்கிரஸ் அது ஒரு கங்கணம் கட்டணும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த வேண்டும். ஏன்னா நேருடைய இதுலதான் அது நடந்தது. அதுல வந்து ரொம்ப உறுதிப்பாடோட இருந்தாங்க. இந்த எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கணும்ன்றதுல ரொம்ப முனைப்பா இருந்தாங்க. அதனாலதான் 65 அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட காலங்கள்ல கூட முதல்ல கைது செய்யப்பட்ட தலைவரே முகையா தேவர் தான். இவங்க திராவிட இயக்கங்கள் மற்றதுகள் போராட்டங்கள் இந்திய எதிர்ப்பு அப்படின்ற பேர்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னாலும் அதுல ஒரு அரசியல் தலைவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது செய்யப்பட்டாருன்னா அது முகையா தேவர் தான். இப்படி காலகட்டங்கள்ல 66ல் அந்த பேச்சுவார்த்தை கூட்டணி 7 கட்சி கூட்டணி அப்படின்றது முடிவாகுது. இந்த காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் பூரா ஒண்ணு சேர்க்கணும்ன்ற முயற்சியில முகையா தேவர் வர்றாரு. அதுல அன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து 264 ரெண்டாயிடுச்சு. அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையும் இந்த கூட்டணியில கொண்டு வரணும்னு விரும்புறாரு முகையா தேவர். 7 கட்சி கூட்டணியில கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணா, சுதந்திரா கட்சி இருக்கு, முதலாளித்துவ கட்சி, அந்த கட்சி இருக்கிற கூட்டணியில நாங்க வர முடியாது அப்படின்னு. அது இல்ல வேண்டாம், நீங்க சுதந்திராவோட கூட்டு சேர வேண்டாம், எங்களோட நம்ம லெப்ட் பார்ட்டி ஃபார்வர்ட் பிளாக்கும் சிபிஎம் தொகுதி உடன்பாடு வச்சுக்கிருவோம், இதுக்கு நாங்க அங்க திமுகவோட வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி 7 கட்சி கூட்டணி அமைஞ்சது. அதை 24/6/66ல் அண்ணாதுரையே அவருடைய பத்திரிகையில் எழுதியிருப்பார். இன்னைக்கு சின்ன சின்ன கட்சிகள் கூட சிதறி போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு வலைப்பின்னல் போல அருமை நண்பர் முகையா தேவர் முதலாளித்துவ கட்சியான சுதந்திராவையும் தொழிலாளர் வர்க்க கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் ஒருங்கிணைந்து இந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டது பெருத்த மகிழ்ச்சி அடைகிறது. வில்லிவாக்கம் மாநாடு
வில்லிவாக்கம் அதுக்கு அடுத்து. வில்லிவாக்கம் மரணம் முக்கிய அண்ணாத்துல சொல்லுவார், தேன் ஆடையை வரை பிழிந்து ரசமாக்கி பாதுகாத்து விட்டேன். ஒரு சில சொட்டுகள் விழுந்தால் விழுந்து விட்டு போகட்டும், முடிந்த அளவுக்கு எதிர்கட்சி அது பேசுனாங்க. விருகம்பாக்கத்துலதான் தொகுதி அறிவிப்பு, தொகுதி அறிவிப்பு இதுவே ஆமா விருகம்பாக்கம் மாநாட்டில் தான் தொகுதி அறிவிப்பு. ஆனா அதுல என்னன்னா, அதுக்குள்ள ராஜாஜி செஞ்ச சாதுரியம்னா, சசிவர்ண தேவர் தேவருக்கு முந்தின அரசியல்வாதி, சீனியர். நேருல இருந்து ராஜாஜில இருந்து எல்லாரும் சசி அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவர். ஆனா அந்த தலைவரை அப்படியே அரசியல்ல இருந்து மூக்கையாத்தவரை காமிச்சு அவரு தேர்தல் இத்தனை தொகுதிக்கு ஒத்துக்கிட்டார், இவரு இத்தனை தொகுதிக்கு தேவருக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுத்தி அவரை ஒதுக்கி விட்டுட்டு மூக்கையாத்தவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டு, சுதந்திராவுக்கும் ஃபார்வர்ட் பிளாக்கும் ஏக தலைவர் மூக்கையாத்தேவர் தான். மூக்கையாத்தேவர் என்ன பேசி முடிவெடுக்கிறாரோ அது போதான் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி ராஜாஜி இந்த கூட்டணிக்குள்ள அவர் ஒரு வள விரிச்சிருந்திருந்தார். அதான் அண்ணாதுரை வெற்றி அடைய மாட்டாங்க, ஒரு மெஜாரிட்டி கூறுவதாலும் தன் அதிகாரத்துக்கு வந்துடலாம். ஏன்னா இவங்க ஆரம்ப காலங்கள்ல இருந்து அண்ணாதுரை பத்தி ராஜாஜி பல இடங்கள்ல அதை சொல்லி இவங்க எல்லாம் சீட்டு விளையாடுறவங்க, ஒழுக்கம் மக்கள் ஆட்சி நடத்த முடியாது, நம்ம தான் அப்படின்றது மாதிரி அப்படின்ற நினைப்புலே இருந்தவர். 67 ஆட்சி அமைஞ்சது உடனேயும் கூட இந்த இன்னைக்கு பேசுறாங்கல்ல ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ராஜாஜியும் இந்த நீங்க கூட்டணியா நின்றுதான் ஜெயிச்சிருக்கோம், திமுக மட்டும்தான் ஆட்சி பொறுப்புல வந்திருக்கு, கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவார். ஆனா அது அன்னைக்கும் நிறைவேறல, இனிமே நிறைய உதாசீனப்படுத்த ஈவேரா போய் பார்த்துட்டு மறந்து போய் அங்க போய் அவர் ஆசீர்வாதம் காலங்காலமா இவர் 20 ஆண்டு காலம் அந்த இடத்துல 1944 திராவிட கழகத்துல இருக்கிற போதே 46, 47 வரைக்கும் ஈவேராவுக்கும் அண்ணாதுரைக்கும் உள்கட்சியிலேயே கடுமையான மோதல் இருக்கு. 49 தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 கடிதம் அண்ணாதுரை ஈவேராக்கு எழுதுற வரலாற்று சிறப்புமிக்க கடிதம். அதை கண்டிப்பாக லோட்டஸ் டிவி மூலமா சொல்கிறது, ஈவேராவையும் அண்ணாதுரையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 2 கடிதங்களும் ஆவணமாக இருக்கிறது. ஒன்று ஆகஸ்ட் 15, 47 சுதந்திர தினம், 49 திமுக, 44 திராவிட கழகம், 47 சுதந்திரம். அதை துக்க நாள் என்று அறிவிக்கிறார் ஈவே ராமசாமி நாயக்கர். இன்பத் திருநாள் என்று சொல்கிறார் அண்ணாதுரை. அது சம்பந்தமா ஒரு கடிதம் எழுதுகிறார். அது அண்ணாவின் கடிதங்கள் இருக்கிறது. அதில் நீங்கள் கவனித்து படிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இத கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு நினைவுதாக அந்த வரலாற்று வாசகர்களுக்கும் தெரியணும் இல்லையா? ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த கடிதத்தில் இதெல்லாம் நான் 25-30 வருஷமா படிச்சது. இன்னைக்கு அதை சொல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை சொல்லி வருவார். பல்வேறு காரணங்களை சொல்லிட்டு, உதாரணமாக இந்த சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளாத சுபாஷ் பாவின் முற்போக்கு கட்சிகள் கூட அமைதியாக இருக்கிறது. ஃபாரூக் பிளாக் கட்சி செய்த தியாகத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. படை திரட்டி அந்நிய நாட்டில் படையமைத்து இந்தியாவில் பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் நடத்தியவர்கள் அவர்கள் தியாகத்தை முன்னால் நாம் எல்லாம் காணாமல் போய்விடுவோம். நம்மளுக்கு ஏற்கனவே வெள்ளைக்காரன் பூட்ஸ் நக்கி என்ற பெயர் இருக்கிறது. அந்த பழிவாவ சொல்லும் தப்பித்து செல்வதற்கு இந்த சுதந்திர தினத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாமும் கலந்து கொள்வோம் சொல்லி நம்மளை சொல்லித்தான் உதாரணம். இன்ப நாள் சொல்லி அறிவிக்கப்பட்ட 46 சொல்றேன். 47 சுதந்திர சொல்றாரு. 44 திமுக திராவிட கழகம் 3 வருஷத்துல பிரிஞ்சுறாரு. 45 இருந்து 67 ஒரு 22 ஆண்டு காலம்
ஈவே ராமசாமி நாயக்கருக்கும் அண்ணாதுரை ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் 22 ஆண்டுகள் நடாத கேவலம், அவமானம், அசிங்கம் அத்தனையும் பேசி எல்லாத்தையும் முச்சந்தில பேசி இதெல்லாம் கடிதமா இருக்கு தம்பி. ஆதாரமா தேடி போக முடியல. கேள்விப்பட்ட செய்தியோ செவிவெளி செய்தியில ஆவணத்தை எடுத்து பார்த்தால் திமுகவிற்கும் ஈவேரா மண் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழகத்திற்கும் என்ன துரோகம் செய்தார், என்ன அவமானப்படுத்தினார் என்பதை அண்ணா வாயிலாக, கருணாநிதி வாயிலாக, மூலமாக, சாமி நமது அரங்கனல் மூலியமாக, பல இது நீங்க தெரிஞ்சு புலவர் குழந்தை மூலியமாக, ராமநகாவை எழுதிய புலவர் குழந்தை பார்க்கணும். அப்படிப்பட்ட திராவிட இயக்கம் ஈவேரா இது தேவர் மண்ணு, இது வஉசி மண்ணு, ராஜாஜி மண்ணு, இவங்களாலதான் ஆட்சிக்கு வந்தோம்னு எங்கேயுமே சொல்லல. பசும்பொன்னில் ஏற்பட்ட அந்த உரைதான் காங்கிரஸை அழிக்கிறது. அதுக்கு முழு காரணமாக இருந்த தெய்வீக திருமணம் பசும்பொன் தேவர் என்பதுதான் வரலாற்றுடைய. ஏதோ தேவரை புகழ்வதற்காகவோ நாங்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காக சொல்லவில்லை, வரலாற்றில் இருக்கின்ற சம்பவங்கள். அப்படிப்பட்ட அண்ணாதுரை 67 வந்த பின்னால் 22 ஆண்டு காலமாக ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறோம். பல்வேறு இளைஞர்களுடைய மனசுகளை தட்டி ஆபாச கருத்துக்கள், புரட்சிகரமான கருத்துக்கள், கல்லூரி மாணவர்கள், இப்படி பல இடத்துல பச்சையப்பன் கல்லூரி போன்ற இடங்களெல்லாம் அவர் ஒரு பேக் உருவாகி அவருடைய வார்த்தைகளை விதைச்சாரு. வார்த்தை ஜாலத்தில் விளையாண்டாலும் எளிமையாக இருக்கவே நடித்தாங்க. அந்த நடிப்பின் விளைவுக்கு நாம் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் ஒற்றை குறிக்கோளுக்காக அவர்களையும் நம்ம தூக்கி செமக்க வேண்டிய கட்டாயம் செமந்தோ ஆட்சி எதிர்த்துக்கு வந்துட்டாங்க. ராஜாஜி அப்பயே சூது பண்ணி அண்ணாதுரையெல்லாம் சேர்ந்து ஃபார்வர்ட் பிளாக் 2ஆ உடைப்பதற்கு சசிவீரத்தவரையும் மூக்கையாத்தவரையும் பயன்படுத்தக்கூடிய சூழல் 67 உருவாச்சுன்னு அண்ணன் சொல்றது உண்மைதானே? உண்மைதான். அப்ப அன்னைக்கே அவங்களுக்கு ஃபார்வர்ட் பிளாக் மேல ஒரு இந்த கட்சி வளரக்கூடாது, அன்னைக்கு நமக்கு ஆபத்தா எதிராக வரும். ஏன்னா இவன் சுத்த தேசபக்தர் இல்ல, எந்த நேரத்திலையும் நேர்மைன்ற பேர்ல எதிர்த்து பாயக்கூடியவங்க அவர்கள் அநாகரிகவாதிகள், நாகரிகவாதிகள். நாம் நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம், தேசத்தின் பக்கம் நிற்கிறவங்க. அவங்களுக்குன்னு ஒரு லேபிள் இருக்குன்றத பல பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பதிவின் அடிப்படையில் நம்ம இந்த இதை சொன்னாலும் கூட எந்த ஈவேரா 22 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்த்து நாசப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தினாரோ அதே ஈவேராவுக்கு எழுதிய கடிதத்தில் ஃபார்வர்ட் பிளாக் தான், நேதாஜி தான் சொல்ல வேண்டிய பதிவு அங்கே ஒன்று. இன்னொன்னு, ஆனா இப்ப இருக்கிற திராவிட ஏத்துக்கு அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. அதே போல இன்னொரு சம்பவத்தை அண்ணாதுரை பதிவு பண்ணதை சொல்றது, பிரிவினவாத இயக்கமாக இருக்கு திமுக, தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி இவங்க திராவிட நாடு, நாங்க தென்னாடு, திராவிட நாடு, நாங்க தென்னகம் அப்படின்னு அண்ணாதுரை நான் திராவிட நாட்டில் வந்திருக்கிறேன் அப்படியெல்லாம் பேசுறப்ப நேரு பேச்சு ரசித்தானதோடு அந்த விஷயத்தில் இருக்கின்ற ஆபத்தை உணர்ந்தார். இது ஏதோ தவறாக போயிருக்க பிரிவினவாத தடை பொழுது 2 விஷயத்தை முன்ன நல்லா பேசுவோம், ரொம்ப வெளிமையா திண்ணையிலே இருந்துகிட்டு திராவிட நாடு கேட்போம், தனி திராவிட நாடு கேட்போம். என்ன பாகிஸ்தான் வரும்போது இங்கே ஒரு தமிழ்நாடு, தமிழ் சின்ன வாழ்க அப்படின்லாம் பேசுவாங்க. அப்ப தடை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தோடனே அண்ணா பயந்துகிட்டு என்ன பிரிவினைவாத தடை சட்டம் வந்தோடனே அண்ணா 2 கேள்வி வைக்கிறார். தம்பிமார்களே, 2 வழிதான் முன்னால் நிற்கிறது. ஒன்று ஓட்டு வழியா, இன்னொன்று வேட்டு வழியா நீங்க வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு, ஓட்டு முறைனா இந்த மக்களுக்கு வேட்டு முறை சொல்லுங்க. ஆனால் வேட்டு முறைகள் ஆபத்தை சொல்லுவதென்றால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை விட நாட்டின் மேல் பற்று கொண்டு ஆயுதம் தூக்கியவர்கள் இல்லை. ஆனால் அவர்களால் இயலாமல் போய்விட்டது. புரிந்து கொண்டு முடிவெடுங்கன்னு சொல்லுவார். எங்களுக்கு உதாரணம் சொல்லாமல் இந்தியாவில் அரசியல் பண்ண முடியாது. எல்லா தியாகத்திலும் எங்களுடைய தடம் பதிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கிறது. என்ன அதுக்கு இந்த அண்ணாதுரை ஈவேரா காரணம். அப்படி அண்ணாதுரைக்கு ஈவேராவு இந்த அளவுக்கு இருந்து, திமுக இந்த அளவுக்கு இருந்து,
67 வரைக்கும் கடுமையான காங்கிரஸ் எதிர்ப்போட வந்து நம்மளாம் காந்தி கிராமத்துல கருப்பு கொடி நேருக்கு காமிச்சு ஆமா. அது ஒரு பெரிய யுத்தத்தை பெரிய நடத்தி ஆமா. அதை அருட இல்ல திமுக தென் காமிச்சாங்க. மாவட்டங்கள்ல கக்கன் காமராஜ் எந்த தலைவரும் நடமாட முடியல. காமராஜர் நடமாட தேவர் முடியல. வெளியே வர்றது வரைக்கும் யாரும் காமராஜர் நட காங்கிரஸ் முடியல. கூட்டம் கிடையாது. பட்டச்சலம் கிடையாது. ஆமா. கக்கன் கிடையாது. இந்த சூழல நேருக்கு கருப்பு கொடி காந்தி கிராமத்துல ஃபாரூக் காமிக்குது. அதுலயும் வந்து திமுக வந்து பேர் வாங்கிட்டு போயிட்டாங்கன்றது ஒரு சில இல்ல அந்த கூட்டங்களை கூட காங்கிரஸ் கூட்டம்னு பார்த்தா இப்ப மாதிரி பெரிய ஆடம்பரமா மீட்டிங் நடத்துறதுல ஒரு பெஞ்சு தூக்கி போட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த சின்ன விடிபல்பு மாதிரி இருக்கும், பெட்மாஸ் லைட் இருக்கும், அந்த மாதிரி ஆம்பளி பேர் இருக்கும். எங்க தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, சின்ன பையங்களை பூரா பயன்படுத்துறது என்ன, பெரிய கூட்டமா இருந்துச்சுன்னா தண்ணி பாம்பை பிடிக்க விட்டுருவாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பண்ணுவோம். ஆமா, தண்ணி பாம்பை பிடிச்சு பாக்கெட்டு போட்டு கூட்டத்துக்குள்ள கொண்டு போய் காங்கிரஸ் எதிர்ப்பு கூட்டம் அதை கலைஞ்சு போயிடும். மாட்டை ஓட்டி விடுறது. இன்னும் எங்க என்ன செய்வாங்க, கல்ல கொடுத்துருவாங்க. அந்த மேடைக்கு முன்னாலதான் மைக் செட்டருடைய ஆம்பிளிஃபையர் இருக்கும். அது வால்வு சிஸ்டம் அந்த காலங்கள்ல. இங்க இருந்து எரிஞ்ச வந்து ஆம்பிளிஃபையரை எரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வால்வு உடஞ்சு போயிடும். திருப்பி அதை வாழ்வு கொண்டு வந்து மீட்டிங் நடத்த முடியாது, நடத்த விடாம பண்றதுக்கு இப்படி எல்லாம் பண்றது பண்ணி எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பு. இதுலயும் சாமானியமா முகையாத்தவருடைய அந்த கூட்டணி ஒப்பந்தத்தை ஏத்துக்கல. ஃபார்வர்ட் பிளாக்குள்ள அவங்க வந்து தேவர் வந்து மீனாட்சி கோயில்ல அண்ணாதுரை கடுமையான வார்த்தையினால திட்டி இருக்கிறாரு. சாமி இல்லாத கட்சிக்காரன். தமிழ்நாட்டில் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி தற்கால இந்த ஓராண்டு அரசியலில் இப்போ நீங்கள் தொட்ட விஷயம், அண்ணாதுரையே தேவர் பேசினாரா பேசவில்லையான்ற விவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை சொன்ன உடனே ஏதோ கொள்கை குண்டுகள் போல எல்லா திராவிட இயக்க தம்பிமார்களும் தலைவனும் பொங்கி எழுந்தான். அண்ணன் இன்னைக்கு விளக்கம் கொடுத்தீங்க, நாகரிகமான விளக்கம் கொடுத்தீங்க. நாம் இதை பல மேடையில நம்ம பேசியிருக்கோம், மானங்கட திட்டியிருக்கோம். இது பல நம்ம ஆதி காலத்தில் அப்படி அதுல இந்த இப்ப இணைய சம்பவமே நடக்கலன்னு சொன்னாங்க. இந்த திராவிட செம்புகள் என்ன பண்ணுவான், பிடி ராஜன் அமர்ந்திருக்கப்ப தேவர் போய் பேசினாராம். பிடி ராஜன் பெரியாளா தேவர் பெரியாளா தெரியாத தம்பி, அவனுக்கு தெரியல. அந்த அந்த கார்டுவெல் மைண்ட் கிரிட்டோப்ஸ் பேசுறாங்க ரொம்ப சாதாரணமா. இல்ல அவங்களுக்கு தெரியும். அதுக்காகத்தான் நான் என்ன சொன்னேன், நான் சொன்னது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்த திராவிட இயக்கத்துல இருந்தவர்கள் எழுதின கட்டுரைகள்லாம் எடுத்து போட்டேன். கண்ணதாசன்ல இருந்து எல்லாரும் இந்த சம்பவத்தை வந்து எப்படி கட்சிக்காரங்க என்ன சொல்லி எழுதி இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து போட்டேன். சொன்னேன் 1939 நாகமலை பகுதிக்கு கீழக்குடி பக்கம் தேவர் வந்திருக்கார். அதை கீழக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல 1939 ராமநாதபுரம் பசும்பொன்னிலிருந்து முத்துராமலிங்க என்ற இளைஞர் இந்த பக்கம் வருகிறார், அடிக்குள்ள தென்படுகிறார். வெள்ளக்கட்டில் ஈ மொய்ப்பது போல இனிப்பில் ஈ மொய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்ல கண்காணிக்கணும்னு சொல்லி அன்னைக்கு அவர் சிஐடியால் ஃபாலோ பண்ணப்பட்டவர். அவர் என்ன பேசுனா ஆவணங்க கமிஷன் ஆபீஸ்ல இருக்கும்ல, கண்டிப்பா தகவல் உரிமை சட்டம் 2000 கொடுப்பான்ல, இல்ல நம்ம அந்த தகவல் உரிமை சட்டம் வாங்கி இன்னைக்கு என்ன கட்சி கொடுப்போம்ல. இதை தமிழ்நாட்டின் அரசியலே மாற்றி போட்டது என்று சொன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தேசபக்தி என்ற பெயரால், இந்த தேசத்தின் பெயரால் எங்களை போன்றவர் 20 ஆண்டு காலம் ரத்தத்தை உழைப்பி உழைஞ்ச படுபாவிகள் மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் வைக்காமல் ஓட்டு வாக்கு வங்கி அரசு நடத்தி அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு அமைதி காத்தின் விளைவா பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தேவர் பெயராலே இன்று மன்றாடி இருக்கான்றத நானு தேவர் கூட தண்டனை நான் சொன்னேன். இல்ல எல்லா கட்சிக்காரங்களும் தேவரை சொல்லாம அரசியல் பண்ண முடியாது. அந்த அண்ணன் சொன்னதால அண்ணாதுரை விஷயத்தை 56 நடந்த விஷயம் அது இல்லைன்னு சொன்னாங்க. 56 அன்னைக்கு 4ஆம் தமிழ் சங்கம் பாண்டித்துரை தேவர் ஆரம்பித்த, அதை சொல்ல மாட்டான், பாண்டித்துரை தேவர் ஆரம்பிச்ச தமிழ் சங்கத்தினுடைய பொன்விழா நிகழ்ச்சி அது. அது வந்து நிகழ்ச்சிக்கு அன்னைக்கு ராம்நாத் ராஜா தலைவர், இவர் துணைத் தலைவர், செயலாளர் சண்முக சுந்தரம்னு சொல்லி வழக்கறிஞர்
அவர் தேவரோட கிளாஸ்மேட், தேவரோட பசுமலையில் ஒன்றா படித்தவர் சண்முக சுந்தரம் சேர்வைன்னு பேர். மதுரையில் உள்ள தமிழ்ச்சங்கம், நம்ம 4ஆம் தமிழ்ச்சங்கம், பாண்டித்துறை தேவருடைய தமிழ்ச்சங்கம். அந்த தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் அவர். இன்னும் தேவர 1952 முதுகளத்தூர்ல காங்கிரஸின் பேர்ல வேட்பாளரா எதிர்த்து நின்று போட்டிட்டு தோத்தவர் சண்முக சுந்தர சேர்வை. மதுரையில பிரபலமான வழக்கறிஞர், லீடிங் லாயர் அவர். அவர் அன்னைக்கு செயலாளராக இருக்கிறார். இவங்க எல்லாரும் இருந்துதான் அந்த 10 நாள் திட்டம் நிகழ்ச்சிகள் பூரா வந்து வடக்கு ஆடி வீதியில மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள நடக்கிற விழா. இந்த நிகழ்ச்சியில வந்து அண்ணாதுரை பேரே கிடையாது. அதான் பி.டி. ராஜன். ஆமா, பி.டி. ராஜன் வந்து இப்போ ஏன்னா அவர் ராஜா வர்றதில்ல, இவர் இருந்து துணைத் தலைவர்ன்ற முறையில இவர் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பி.டி. ராஜன் பேச வேண்டிய தலைவர் பி.டி. ராஜன் புத்தகம்பாளையத்துக்காரரு. ஆமா, ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு சொந்தக்காரரு. வெள்ளையனுடைய ஆதரவாளர்கள். ஒரு குறிப்பிட்ட நாள் கூட குமாரசேவராஜாவை யாராவது வெளிநாட்டுக்கு போறப்போ முதலமைச்சராக கூட இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அவர் ஏதோ மிகப்பெரிய நிகழ்ச்சி வாழ்ந்தார் போல, பாரம்பரிய பணக்கார போல. இந்த மிட்டா மிராசு அந்த லிஸ்ட்டில் வச்சு தான் இன்றைக்கி வச்சுக்கிச்சு. அவர் கூட பிடிஆர் இப்போ இருக்கிற பள்ளிவேல் தியாகராஜன் கூட ஒரு தடவை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இதில் போட்டு தேவர் கடைசி கால வறுமையில் வந்தார். ரொம்ப எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு செலவு காசு வாங்கிட்டு போவார். எனக்கு அவருக்கு பெரிய மோது போட்டு அதெல்லாம் ஆமாம். நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பிம்பத்தை, அன்னைக்கு பி.டி. ராஜன் பிம்பத்தை இன்னைக்கு வரைக்கும் வச்சு பொருளாதார ரீதியாக அவர்களை வளங்குளித்தவர்கள் பார்க்கிறாங்க. வரலாற்று ரீதியாக என்ன தேசத்துக்கு விரோதமானவர்கள் இல்ல. அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஜஸ்டிஸ் கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பம். ஆமா, பெருமைப்படுகிறார்கள். நாங்க நீதி கட்சி இல்ல. அவர் அந்த பி.டி. ராஜன் வந்து மறைகிறது வரைக்கும் நீதி கட்சி போய் சுயமரியாதை இயக்கம் வந்து திராவிடர் கழகம் வந்து திமுகன்னு வந்து அதிமுகன்னு வரைக்கும் மாறி வந்துருச்சு. ஆனா அவர் வந்து நீதி கட்சி தலைவர் அப்படின்னுதான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. தேவர் சொல்லுவாரு, ராஜாஜி ஈவேரா சந்தித்த போது தேசிய நாட்டின் சுதந்திர தினத்தை துக்கம் என்று சொன்னவனும் சுதந்திரம் கொடுக்கக்கூடாது என்று சொன்ன ஈவேராவை தியாகம் பண்ணி நாட்டுக்கு உழைத்த ராஜா சந்தித்ததே மிகப்பெரிய அவமானம். காமராஜரையும் ராஜாஜியும் ஈவேராவை சந்தித்ததே மாநில கெடுப்பார்ல. ஆமா, தேச விரோதியோட எப்படி கொஞ்சம் கூட எதுவுமே தாட்சணிய பாராம பேசினாரு. அப்படிப்பட்ட வந்து அவருடைய கட்சி, அந்த கட்சி வந்து திமுகவோட கூட்டு சேர்றதா அப்படின்னு பார்வர்ட் பிளாக்குள்ள கீழ்மட்ட தொண்டர்களுக்கு எதிர்ப்பு இருந்தது. சில தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நேரடியா நாத்திய கட்சின்னு சொல்லி, ஆமா நாத்திய கூட்டணி சேரக்கூடாதுன்றான். திமுகவோட கூட்டணி சேரக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த கட்சிக்காரங்களை பூரா திருப்திப்படுத்துறதுக்கு, சமாதானப்படுத்துறதுக்கு, ஆறுதல் படுத்தி தான் எடுத்த முடிவை நடத்தி முடிக்கணும்ன்றதுக்கு முக்கிய தேவர் ரொம்ப சாதுரியமா பேசுவார். ரொம்ப எளிமையான உதாரணங்களை சொல்லி பேசுவார். அப்போ இந்த ஜனங்கள் மத்தியில தேவருக்கு வந்து ஒரு தீர்க்க முடியாத பக்தி இருக்கு. அப்ப தேவரை முன்னிலைப்படுத்தி தான் நம்ம எடுத்த அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அழகா அது சொல்லுவார். தேவரை ஜெயிலுக்குள்ள வச்சு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொண்டு விட்டான்னு அண்ணாதுரை உள்பட எல்லாரும் வெளிப்படையா பேசிட்டாங்க. அந்த காங்கிரஸ் வந்து காமராஜ் ஆட்சியில் இருக்கணுமா, அதை அகற்றணுமா? வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு, பாம்பு வந்தா அந்த பாம்பை அடிச்சு கொள்ளணும், இல்லைன்னா பாம்பு நம்மளை குத்திரும். இந்த சமயத்துல நமக்கு கையில எது ஆயுதம் கிடைக்குதோ அதை எடுத்துத்தான் பாம்பை அடிப்போம். அந்த குச்சி நல்ல குச்சியா, குப்பையில கிடைக்குதா, நரகல்ல கிடக்குதா அப்படின்லாம் பார்க்க கூடாது. எடுத்து முதல்ல பாம்பை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையை கழுவிக்கிடுவோம். கட்சி பார்க்காதே, கொடி பார்க்காதே, கொள்கையை பார்க்காதே, காங்கிரஸ் எதிர்த்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இது கொள்கை உடன்பாடு இல்ல, தொகுதி உடன்பாடு. இத்தனை தொகுதியில நாங்க உங்களுக்கு வேலை பார்க்கிறோம், ஆதரவா இருக்கிறோம், அதே மாதிரி நீங்க இத்தனை தொகுதியில எங்களுக்கு ஆதரவா இருக்கிறீங்கன்றது
தொகுதி உடன்பாடு தானே தவிர கொள்கை உடன்பாடு இல்லை. இன்னும் கூடுதலா நம்மளையும் சொல்லி என்ன சொல்லுவாருன்னா, குயிலும் காக்காயும் கருப்பு தான். காக்காய்க்கு கூடு கட்ட தெரியும், குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. இந்த குயில் காக்கா கூட்டுல முட்டையிட்டுரும். காக்காயும் இது நம்ம முட்டைதான்னு நினைச்சு அடகாத்து குஞ்சு பொறிக்கும். வளர்ந்த பின்னால அதுவும் வேறையெல்லாம் கொடுத்து வளர்க்கும். ஆனா வளர்ந்தா குயில் குயில் பருவம் வந்த உடனே குயில் தனியா போயிரும், காக்கா தனியா போயிரும். அது மாதிரி திமுகவும் ஃபார்வர்ட் பிளாக்கும் கூட்டணி சேர்ந்தாலும் கூட அது காலப்போக்கில் நம்ம அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அது என்ன வேணையோ தெரியல, வந்த குஞ்சுகள் பூரா குயில் குஞ்சு இல்லாம காக்கா குஞ்சு முட்டை மாறிடுச்சு. கூட்டணியா போனதுனாலயே நிறைய குயில் குஞ்சு பூரா காக்கா குஞ்சா போயிருச்சு. அதனால தென் மாவட்டங்கள்ல திமுக வளருது. திமுகவை தொடர்ந்து திமுக எதிர்ப்பையும் ஃபார்வர்ட் பிளாக் தான் சமாளிச்சது. திமுகவுடைய எதிர்ப்பை எம்ஜிஆர் ஃபார்வர்ட் பிளாக் என்ற கேடயத்தை வச்சு அது தேவருக்கு நிறைய அது செய்யறோம் இது செய்யறோம்னு சொல்லி 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 கௌரவப்படுத்துறோம்னு சொல்லி திமுக செய்ய மறந்ததை பூரா நாங்க செய்யறோம்னு சொல்லி அவங்க எதிர்த்து பண்ணா, நயவஞ்சகமா பண்ணா. இவன் நேரடியாவே நம்ம தொகுதிகள் எல்லாத்தையும் அபகரிச்சு முழுக்க முழுக்க நாங்க தேவருக்கு கௌரவம் கொடுக்குறோம்னு சொல்லி இந்த ஜனங்களை பூரா தேவரை தெய்வமா போற்றக்கூடிய மக்களை பூரா அபகரிச்சுக்கிட்டது அதிமுக. இதையும் அவங்க சிலதுகள் மூக்கையா தேவர் இருக்கிற வரைக்கும் அதுவும் அந்த 71 பீரியட்லயே அவங்க துரோகத்தை முதல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னு 71ல அது வரைக்கும் 9 அசம்பிளி சீட்டு, ஒரு பார்லிமெண்ட், ஒரு எம்எல்சி அப்படின்னு தொகுதி உடன்பாடு. அப்போ ராம்நாடு பார்லிமெண்ட் மூக்கையா தேவருக்கு. ஏன்னா 67ல ராமநாதபுரம் பார்லிமெண்ட்டை வாங்க முடியல. ஏன்னா 64ல இடைத்தேர்தலில் வேலாயுத நாயர் நின்றுதான் தோத்தாரு. அவருக்கு அந்த தொகுதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அது முஸ்லீம் லீக் ஒதுக்கப்பட்டு நமக்கு கிடைக்கல 67ல. அதை முன்னுதாரணமா வச்சே பின்னால் அப்புறம் புரட்சி ஃபார்வர்ட் பிளாக் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பா போயிடுச்சு. இதை காரணமா வச்சு 71ல ஃபார்வர்ட் பிளாக் ராமநாதபுரம் பார்லிமெண்ட் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க. இதுல 67ல குண்டுகுளம் ரத்தினத்தேவர் முதுகுளத்தூர் எம்எல்ஏ முதுகுளத்தூர் எம்எல்ஏ அவருக்கும் மாவட்ட செயலாளர் இருந்த எஸ் தென்னரசுக்கும் மாதவன் சிந்தாமணி தென்னரசு அவரேதான் குண்டுகுளம் ரத்னத்துக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அவர் சிட்டிங் எம்எல்ஏ அப்படின்றது பழையபடிக்கு குண்டுகுளம் ரத்னத்துக்கு தான் சீட்டு கொடுக்குறாரு. ராமநாதபுரம் பார்லிமெண்ட்டுக்கு உட்பட்டதுதான் முதுகுளத்தூர். அந்த முதுகுளத்தூருக்குள்ளதான் இவர் ராம்நாடு பார்லிமெண்டா மூக்கையா தேவர் நிக்கிறாரு. இப்போ காதர் பாட்சா வெள்ளச்சாமி தேவரை சுயேட்சை வேட்பாளரா போட்டு திமுக காரர் அவரை சுயேட்சையா போட்டுட்டு கட்சிக்காரனை பூரா திமுக கட்சிக்காரனுங்களை பூரா காதர் பாட்சாவுக்கு வேலை செய்ய விட்டுட்டு மேல மூக்கையா தேவருக்கு கீழே குண்டுகுளம் ரத்னத்துக்கு போடாம காதர் பாட்சாவுக்கு ஓட்டு போட சொல்லி முதல் கூட்டணி துரோகத்தை ஃபார்வர்ட் பிளாக்குக்கு திமுக தான் செஞ்சது. குண்டுகுளம் ரத்னத்தை தோக்க வச்சு காதர் பாட்சா அன்னைக்கு 71ல 183 சீட்டு திமுக, இவரை சேர்த்து 184 சுயேட்சையா போட்டி போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஆண்டிப்பட்டியில பரமசிவம் அவரையும் தோக்க வச்சாங்க. ஆமா 9 சீட்டை கொடுத்துட்டு பழைய 7 அப்படின்ற நிலையிலே இருந்து இந்த கூட்டணி துரோகம், உள்கட்சி துரோகம், உள்கட்சிக்குள்ள சண்டை இழுத்து விடுறது, இந்த வேலைகளை எல்லாம் திமுக தான் செஞ்சது, ஆரம்பிச்சு வச்சதே அதுதான். அவங்க முதுகுளத்தூர் பசுமுன் இருக்கிற தொகுதியிலே தோக்கடிக்கிறாங்க. அப்படி போட்டி மேல மூக்கையா தேவர் எம்பி போட்டுக்கு போட்டு போடுறாரு. ஆனா கீழே மேல பாலிடிக்ஸ். அதுக்கு அண்ணனுக்கு இன்னொரு நான் அங்க சொல்ல நினைக்கிறேன். திமுக கூட டாக்டர் சேதுராமன் 2006 கூட்டணி 2006 நினைக்கிறேன், வருஷம் சரியா டக்குன்னு ஞாபகத்துக்குள்ள
ஒச்சாத்தேவருக்கு திருமங்கலம் தொகுதியை டாக்டர் சேதுராமனுக்கு ஒதுக்கிறது. அவர் மேடையிலும் பேசியிருக்காரு, பதிவும் பண்ணியிருக்காரு. அவர் வாழ்க்கை வரல புத்தகத்திலே இருக்கு. இவர் திருமங்கலம் தொகுதியை ஒதுக்குற உடனே இவர் டாக்டர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு ஒதுக்கியாச்சு இல்லைன்னு சொல்லி வேட்பாளரை ஒச்சாத்தேவன் என்று வேட்பாளரை அறிவிச்சிடறாரு. யாரு? டாக்டர். உடனே ஆற்காடு வீராசாமி டாக்டர் வர சொல்றாங்க, எல்லாம் போறாங்க. கருணாநிதி முன்னால போய் உட்கார்றாரு டாக்டர். ஏய் எந்திரியா. யாரு? கருணாநிதி. இது அவரே ஆவணப்படுத்திருக்கிறார். எந்திரியா. யாரே அவங்க வேட்பாளர் சொன்னது அப்படின்னு கேட்க, இவர் என்னங்க எங்களுக்கு ஒதுக்கும் தொகுதி நான் நிப்பாட்டம் யாருக்கு நிப்பாட்டன்னு சொல்லு. உனக்கு சீட்டு போயா அப்படியா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்றாரு. யார? டாக்டர் சேதுராமனை கருணாநிதி. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்றாரு. இவருக்கு டென்ஷன் ஆகிறாரு. ஆற்காடு காம்பரேஷன் அடிக்க கையோங்கிற அளவுக்கு போயிடுறாரு டாக்டர் சேதுராமனை கருணாநிதி அவர்கள். எப்படி நீ வேட்பாளர் அறிவிச்ச திருமணத்துக்கு? என்னுடைய கட்சியில எனக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில கூட்டி நான் ஒதுக்கியிருக்கேன். ஒச்சா தேவை கிச்சா தேவை. அப்ப போய் நீ தனிச்சுருக்கு போ, உனக்கு சீட் கிடையாது, போ வெளியே போயா அப்படின்னு. இப்ப நீங்க இப்ப 71 சொல்றீங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னால் இதே நிலையில அறிவாலயத்தில் கலைஞர் கருணாநிதி என்று போடக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதி மாபெரும் மக்கள் மருத்துவராக இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக இந்த சேதுராமனை அடிக்க பாய்ந்த நிலை ஏற்பட்டது என்பதை டாக்டர் சேதுராமன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் மேடையிலும் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறார். இது வெளியே தெரிந்தால் பெரிய அசிங்கமாகிவிடும், பிரச்சனை ஆகிவிடும் என்பதை அவர் வெளியே சொல்லவில்லை. ஆனால் புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். அவர் வாழ்க்கை வரலாறு கல்கி புத்தகத்துல தொடரா எழுதினாங்க ஒரு புத்தகம். அதுக்கு ஆமா, அதுக்கு பின்னால தம்பி ஒரு பொற்கை பாண்டின்னு அது புத்தகமா ஏதோ ஒரு பேர்ல வந்துச்சு, வந்தது படிச்சது வந்தது. அவர்கிட்டையும் கேட்டேன் நான். அப்ப அவர் யதார்த்தமானவாதி தானே டாக்டர் வந்து? இல்ல, இது வெளியே சொல்லாமலே இருக்கு. வெளியே சொல்ல அவரு யதார்த்தமான. டாக்டர் சேதுராமன் மேல அவ்வளவா எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம ஃபார்வர்ட் பிளாக் அரங்க இந்த ஜாதி அமைப்பை ஏத்துக்க மாட்டோம். இல்ல, அவரு இந்த முமுக கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து 1998 அக்டோபர்ல நடத்துறாங்க. 29ஆம் தேதி ஊர்வலம், 30ஆம் தேதி இப்போ வந்து மாநாடுன்னு நடத்துறாங்க. அந்த வருஷம்தான் நம்முடைய தலைவர்கள் ஐயன் நம்பலம், முத்துராமலிங்கம், உசிலராஜன் இவங்க வந்து விபத்துகளை 1 மணி நேரத்தில் அன்னைக்கு நான் தப்பிக்கப்பட்டேன். என்னை இப்ப வந்து இப்ப சிலைமான்ல இறக்கி விட்டு போயிடுறாரு. நீ நாளைக்கு காலையில உங்க பொதுக்கூட்ட வேலையெல்லாம் நீ அங்க வந்து எந்நேரம் வந்து வேலை செய்ய போற அனைத்து ஆரம்பிச்சு. ஆமா, 80-86 வாகனங்கள்ல நாங்க பவனி வர்றோம் அங்க இருந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு. அப்ப பாத்தினவர்கிட்ட வந்து ஊபிராஜ் இதை கடுமையா திட்டிட்டு போறாரு, தலையை வெளியே விட்டு. திரும்பி வர்றப்போ 1 மணி நேரத்துக்கு அது விபத்து நடந்த இடத்துலயே இருக்கும். நம்ம விபத்து நடந்த இடத்துல மழை, கடுமையான மழை, வண்டி ஜாம் ஆயிடுச்சு. ஜீப்பு, எங்க முன்னாள் ஜீப்பு ஒரு 2 நிமிஷம் விட்டு போக நிக்கிறப்ப 1 மணி நேரத்துக்குள்ள விபத்து ஆகிட்டு அவங்க பாடியை வாங்கி தடுத்து. ஆமா, அந்த மாதிரி அங்கன வந்து 98ல அந்த விபத்து நடந்து போயிருச்சு. நடந்ததுக்கு பின்னாலையும் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டிலையும் அவர் டாக்டர் அந்த பேட்டியில சொல்லும்போது சொல்லியிருப்பார், முமுக அப்படின்னு சொல்லி சொன்னா அது முக்குளத்தோருக்கான கட்சி அப்படின்னு. அதுல ஒரு நம்ம பத்திரிகை நண்பர்கள் கூட கேட்கும்போது, ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு, ஏற்கனவே தேவமார்க்கு ரெப்ரசன்ட் பண்ற கட்சியா ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு, அப்புறம் நீங்க எதுக்கு முக்குளத்தோருக்கு தனி கட்சி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகை நண்பர் திருப்பி கேள்வி கேட்பாரு. அப்ப கேள்வி கேட்கும்போது டாக்டர் திருப்பி பதில் சொல்லுவாரு, ஃபார்வர்ட் பிளாக்காரங்க முக்குளத்தோர் அல்லாத நேதாஜி போன்றவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஃபார்வர்ட் பிளாக்காரர்கள் முக்குளத்தோர் அல்லாத நேதாஜி போன்றவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள். நாங்க முக்குளத்தோர் சமுதாயத்துக்காக ஒரு அரசியல் கட்சி துவங்குறோம், அதுதான் மூவேந்தர் முன்னேற்ற கழகம், கடுமையான எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி பேசி இருந்திருந்தாரு. இதுல 2 சங்கங்களும் சரி ஏதோ பண்றாங்க அப்படின்ட்டு இது தொடர்ச்சியா இப்படியெல்லாம் வளர்ந்து வந்து இன்னைக்கு தான் நிறைய ஜாதி அமைப்புகள், அதுக்குள்ள 2 கட்சி இதுகள் வந்து இன்னைக்கு வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் பின்பலத்துல இந்த ஒத்த சீட்டை கொடுக்கறது, இங்கிட்டு ஒரு சீட்டை கொடுக்கறது, அங்கிட்டு ஒரு சீட்டு கொடுக்கறது. இன்னும் 80ல
நம்ம வந்து இடைத்தேர்தலில் மூக்கையா தேவர் இறந்த இடைத்தேர்தலில் கூட்டணி அன்னைக்கு திமுக கூட இருக்கிறோம். மூக்கையா தேவர் இறந்து போயிட்டாரு. பார்லிமெண்ட் தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வருது உசிலம்பட்டி. அதுல ஆண்டித்தேவர் முதல்ல தேர்தலில் நிற்கிறாரு. அதுல அவரு ஒன்னா சேர்ந்து நிக்கிறோம். அப்போ என்ன பண்றோம், ஏன்னா அப்போ வந்து ஃபார்வர்ட் பிளாக்கு ஒரு ஸ்டாண்டிங் பாலிசி இருந்தது. காங்கிரஸ் ஐ கூட அலையன்ஸ் உள்ள கட்சிகள் கூட பிடிச்சேரக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ தலைவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. அந்த இடத்துல இடைத்தேர்தல் வருது. எங்களுக்கு நாங்க காங்கிரஸ் மேடையில பேச மாட்டோம், காங்கிரஸ் கொடி கட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த இடைத்தேர்தல பங்கெடுத்துட்டு ஆண்டித்தேவர் ஜெயிச்சார். அதுக்கு அடுத்தது வந்து சட்டமன்ற அவர் பதவியேற்று ஒரு 23 நாள்ல ஆட்சி கலைப்பு. எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கிறது, சட்டமன்ற ஆட்சி கலைக்கிறது. கலைச்சிட்டு திருப்பி சட்டமன்ற தேர்தல் வருது. அப்போ சென்ட்ரல் கமிட்டி என்ன பண்ணுது, இனிங்க வந்து இந்திரா காங்கிரஸ் இருக்கிறதுனால திமுக கூட்டணியில இருக்கக்கூடாது, சிபிஎம் சிபிஐ இருக்கு, இடதுசாரி கூட்டணி இருக்க கூட இங்க அதிமுக கூட்டணி தான் வரணும்னு சொல்லுது. அப்ப நேரம் இங்க வந்துடுறோம். இங்க வந்து பேசும்போது நமக்கு அன்னைக்கு 6 சீட். ஆமா, அதிமுகவில் 6 தொகுதிகள் ஒதுக்கப்படுது. அந்த 6 தொகுதிகள்ல ஒதுக்கப்படும் போது இங்க திமுகவுக்கு ஃபார்வர்ட் பிளாக் இல்ல. திமுகவுக்கு ஃபார்வர்ட் பிளாக் இல்ல. அப்போ பசும்பொன் தேவர் ஃபார்வர்ட் பிளாக், வல்லரசு இங்கதான் இருக்கிறாரு. இல்ல வல்லரசு பின்னாலதான் அங்க போறாரு. சந்தானம் அயனம்பலம், சந்தானம், சிவிகே ராஜமாணிக்கம் 3 பேர் பசும்பொன் ஃபார்வர்ட் பிளாக்னு ஆரம்பிச்சு அவங்களுக்கு 6 தொகுதிகள் கொடுத்து அவங்க எல்லாரும் உதயசூரியன் சின்னத்துல நின்னாங்க. அப்ப சந்தானம் கூட உதயசூரியன் நிக்கிறாரு. இங்க உசிலம்பட்டியில நிக்கிறாரு. ஆண்டித்தேவர் சிங்கத்துல நிக்கிறாரு. டாக்டர் முத்துராமலிங்கம் அதிமுகல ரெட்டலையில நிக்கிறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில அன்னைக்கு 80ல 6 சீட்டு ஒதுக்குறாங்க. அதே இது 84ல வரும்போது அதே திமுக கூட்டணியில முத்துராமலிங்கத்துக்கு மட்டும் 1 சீட்டு உசிலம்பட்டி. ஏணி சின்னம் அலையன்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்ல திமுக அலையன்ஸ். திமுக இங்க ஏஆர் பெருமாளுக்கும் ஆண்டித்தேவருக்கும் வந்த முரண்பாடு, ஏஆர்பி அவரை சப்போர்ட் பண்ண. இதுல அங்க முதுகுளத்தூர்ல முத்துவேலும் இங்க டாக்டர் முத்துராமலிங்கமும் ஜெயிச்சு வர்றாங்க.